Namaste children, welcome to science class. So now today we are going to see a new topic, lesson number 3, fluids. So lesson number 3, fluids. So in that, what is the learning objects? Learning objective is what? So after completing this lesson, students will be able to define pressure in terms of weight, explain the variation of pressure with respect to depth in a fluid, learn the fact that explain the variation of pressure with respect to depth in a fluid, learn the fact that liquid exerts an upward force on objects immersed in it, calculate the density of a liquid when pressure and altitude are given, learn the formula for finding the relative density of an object and apply the same. So understand the behavior of floating bodies. So now we enter into the introduction part. So in this lesson, in fluids, we learn about what is thrust and what is pressure and how the pressure exerted on a liquids. So in introduction part, what they gave? A small iron nail, அதாவது சின்ன ஆணி துண்டு, ஆணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் sinks in water, அதாவது தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த ஆணி வந்து என்னவாயிரும், அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிரும். Whereas a huge ship of heavy mass floats on sea water, ஆனால் கடலில் வந்துட்டு பெரிய ஷிப் வந்து என்ன ஆகுது, மிதந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி astronauts have to wear a special suit while traveling in space, அதாவது அஸ்ட்ரானட்ஸ் வந்து ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஷூட்டை வியர் பண்ணிக்கணும். ஸோ ஆல் தீஸ் ஹேவ் எ காமன் ரீசன் கால் ப்ரெஷர். ஏன் இது எல்லாம் நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், காமன் ரீசன் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஒரு அயன் நெயில், ஸ்மால் இரும்பு ஆணி வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டான்னா அது தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடுது. இதுவே பெரிய ஹியூஜ் ஹெவி மாஸ் கொண்ட ஷிப் வந்து என்ன ஆகுதானா சீ வாட்டரில் மிதக்குது. அஸ்ட்ரானட்ஸ் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஷூட்டை வந்துட்டு அவங்க வியர் பண்ணிட்டு தான் அவங்களால ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆல் தீஸ் ஹாவ் அ காமன் ரீசன் கால் ப்ரெஷர். ஸோ இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இன் அ சாலிட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ரெஷர் வந்து சாலிடில் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, if the pressure increases in a solid based on its inherent properties, அதாவது தவிர்க்க முடியும். So all these have a common reason called pressure. If the pressure increases in a solid based on its inherent properties, so pressure வந்துட்டு சாலிடில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அதோட inherent properties பேஸ் பண்ணி இருக்கும். It experiences a tension and ultimately deforms or breaks. டென்ஷன் அப்படின்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த இழு விசை அப்படின்னு சொல்லலாமா. இட் எக்ஸ்பீரியன்சஸ் டென்ஷன் அண்ட் அல்டிமேட்லி டிஃபார்ம், அதோட ஷேப் வந்து என்னவாயிரும், அப்படியே மாறிடும். அந்த ப்ரெஷர் வந்து சாலிடில் அதிகமாகும் போது அது வந்து என்னென்னா அது மேலே டென்ஷன் ஆக்ட் ஆகி அதை வந்து அதோட ஷேப்பையே அது மாற்றிடும். அல்டிமேட்லி டிஃபார்ம்ஸ் இல்லைனா பிரேக், உடச்சிரும். இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் பார்த்தோன்னா இட் காசஸ் தெம் டு ஃப்ளோ ரேதர் தேன் டு டிஃபார்ம். டிஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக ஆனால் அது என்ன பண்ண வைக்கும், ஃப்ளூயிட்ஸில் ஃப்ளோ பண்ண வைக்கும். அந்த ப்ரெஷரை வந்து என்ன பண்ண வைக்குது, ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுனால ஃப்ளோ பண்ண வைக்குது. ஸோ புரிஞ்சதுங்களா இந்த பாயிண்ட் என்னென்னு? இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இன் எ சாலிட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா சாலிட்ஸில் it experiences tension and ultimately deforms இல்லைனா breaks. அது என்ன ஆயிரும் அப்படின்னா அதோட ஷேப் அப்படியே மாறிடும் இல்லைனா உடஞ்சிரும். இதுவே இன் கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இட் காசஸ் தெம் டு ஃப்ளோ, அதை வந்து மிதக்க வைக்குது, ஃப்ளோ பண்ண வைக்குது, rather than to deform. டிஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக அந்த வாட்டரை வந்து என்ன பண்ண வைக்குது, அது ஃப்ளோ பண்ண வைக்குது. although liquids and gases share some common characteristics, லிக்விட்ஸ்க்கும் கேஸஸ்க்கும் கூட சில common characteristics இருக்குது. They have many distinctive characteristics, special characteristics on their own. தனித்தனியாக லிக்விட்ஸ்க்கு தனி distinctive characteristics இருக்குது, கேஸ்க்கு அதே மாதிரி தனி distinctive characteristics
இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸி டு கம்ப்ரெஸ் அ கேஸ். நம்மளால் கேஸை வந்து ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ணிட முடியும். whereas liquids are not incompressible. லிக்விடை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஸோ லேர்னிங் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்ட்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெஷர் பெட்டர். இப்போ இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நம்ம படிக்கும்போது ப்ரெஷர்னா என்னங்கிற ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ், density of fluids and their application in practical life. So first we see thrust and pressure. So thrust na enna, appo pressure na enna engrada paap. Pushing a pin into a board by its head. அதாவது ஒரு பின் எடுத்துக்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் குண்டூசின்னு வச்சுக்கலாம். அதோட தலை, அதாவது இந்த டாப் ஹெட் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நம்ம அந்த ஒரு உடன் போர்டில் ப்ரெஸ் பண்ணோன்னா, புஷ் பண்ணோன்னா அது உள்ளே என்ட்ரு ஆகுமா அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகாது. So pushing a pin into a board by its head is difficult, but pushing it by the pointed end, அந்த பின்னில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டட் எண்டை வச்சு போர்டை நம்ம குத்தணும் அப்படின்னா ஈஸியாக என்னவாயிரும், அந்த போர்டில் இறங்கிடும். ஸோ அப்போது பட் புஷிங் இட் பை த பாயிண்டட் எண்ட் இஸ் ஈஸி. வை, ஏன் நடக்குது? இன்னும் சில வண்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆச்சரியமாக பார்க்கக்கூடியது. ஹாவ் யூ எவர் வண்டர்ட் why a camel can run in a desert easily? Desertல ஏன் camel ஈஸியாக மூவ் ஆகுது? Why a truck or motor bus has wider tire? பஸ்ஸோ இல்லை ட்ரக்லேயோ வந்துட்டு ஏன் வந்துட்டு அந்த டயர் வீல்ஸ் வந்துட்டு சில வீல்ஸ் வந்து டபுள் வீல் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இட் ஹேஸ் அ வைடர் டயர். வை கட்டிங் டூல்ஸ் ஹாவ் ஷார்ப் எட்ஜஸ்? ஏன் டூல்ஸ், கட்டிங் டூல்ஸ் வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் இருக்குது? இன் ஆர்டர் டு ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ் and understand the phenomena involved, we need to learn about two interrelated physical concepts. அப்போ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி அதுக்கு இன்டர்ரிலேட்டட் ஃபிசிக்கல் கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னென்னா thrust and pressure. So what are the two interrelated physical concepts? Or thrust and pressure. Activity 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். Stand on a loose sand. Stand on a loose sand. இப்போ நம்ம பீச்சுக்கே போகிறோம் அப்படின்னா அந்த பீச் மணலில் நிற்கிறோம் அப்படின்னா நிற்கும் போது நம்மளோட ஃபீட் என்ன ஆகும்? கண்டிப்பாக நம்ம அது பாதி அளவுக்கு கொஞ்சம் பாதி கால் என்ன ஆகும்? கண்டிப்பாக உள்ளே என்ட்ராகும், அப்படியே உள்ளே போகும். ஸோ யுவர் ஃபீட் கோ டீப் இன் டு த சாண்ட். யுவர் ஃபீட் கோ டீப் இன் டு த சாண்ட். நவ் லை டவுன் ஆன் த சாண்ட். அதே மணலில் நம்ம படுத்தோம் அப்படின்னா ஏன் நம்மளோட பாடி உள்ளே போகிறது கிடையாது? What happens? You will find that your body will not go that deep into the sand. நம்ம ஒரு காலை வச்சு நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட கால் வந்து டீப்பாக உள்ள மணலுக்குள்ளே இறங்குது. அதே மணலில் நம்ம படுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பாடி அவ்வளோ டீப்பாக அந்த மணலுக்குள்ளே போகிறது கிடையாது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இங்கே பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பாக்ஸில் பார்க்கலாம், இந்த பேராகிராஃபில் பார்க்கலாம். In both the cases of the above activity, the force exerted on the sand is the weight of your body, which is the same. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? வெர்டிக்கலாக நிற்கும்போது நம்மளோட பாடி வெயிட் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஃபீட், அந்த ஃபுட்டில் தான் இருக்கும், காலில் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக the force exerted on the sand, நம்ம பாடியிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து என்னவா எக்ஸர்ட் ஆகுதான்? exerted on the sand is the weight of your body. நம்மளோட பாடியோட வெயிட் தான் வந்து அங்கே இந்த சாண்டில் போய் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த கால் வந்து டீப்பாக உள்ளே இறங்குது. ஸோ இன் போத் த கேசஸ் ஆஃப் த அபவ் ஆக்டிவிட்டி த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த சாண்ட் இஸ் த வெயிட் ஆஃப் யுவர் பாடி விச் இஸ் த சேம். திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இஸ் கால்ட் த்ரஸ்ட். ஸோ அப்போ அந்த த்ரஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மணல் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். நம்மளோட பாடி அந்த மணலுக்கு வந்து எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக ஃபோர்ஸை வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அந்த மணலுங்கிறது சர்ஃபேஸ்மா, அந்த மணல் சர்ஃபேஸ்க்கு நம்மளோட பாடி நம்ம நிற்கும் போது நம்ம எப்படி நிற்கிறோம்? அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இஸ் கால்ட் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. In both the cases of the above activity,
The force exerted on the sand is the weight of your body, which is the same. This force acting perpendicular to the surface. அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி ஆக்ட் ஆகுது, பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது, இஸ் கால்ட் த்ரஸ்ட். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, இது 2 மார்க் பண்ணிக்கோங்க. when you stand on loose sand, the force is acting on an area equal to the area of your feet. நம்மளோட ஃபீட் எவ்வளோ ஏரியாவோ அந்த ஏரியா மட்டும்தான் அது ஆக்குப்பை பண்ணும். when you stand on loose sandல நிற்கிறோன்னா the force is acting on an area. அந்த ஏரியா மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏரியா ஆஃப் யுவர் ஃபீட். when you lie down, நம்ம படுத்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி அந்த சர்ஃபேஸ் என்னவாகுதாங்க, இன்க்ரீஸ் ஆகுது. the same force acts on an area of your whole body which is larger than area of your feet. அந்த ஏரியா ஆஃப் யுவர் ஃபீட் நம்ம காலடி அந்த ஏரியாவை விட நம்ம படுக்கும்போது அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து எப்படி இருக்கும், அதிக அளவில் இருக்கும், அதிக அளவு ஆக்குப்பை பண்ணும் அந்த ஏரியா. therefore the effect of thrust depends on the area on which it acts. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட், அதாவது அந்த ப்ரெஷர் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஏரியாவில் ஆக்குப்பை பண்ணுது, டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா ஆன் விச் இட் ஆக்ட்ஸ். இதை பொறுத்து தான் எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So in both the cases of the above activity, the force exerted on the sand is the weight of your body, which is the same. This force acting perpendicular to the surface is called thrust. when you stand on loose sand, the force is acting on an area equal to the area of your feet. when you lie down, the same force acts on an area. same force, lie down na படுத்திருக்கும் போது same force தான் ஆக்ட் ஆகுது. ஆனால் whole body which is larger than area of your feet, ஆனால் நம்மளோட பாடி சைஸ் வந்து ஏரியா வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. therefore the effect of thrust depends on the area on which it acts. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா the effect of thrust on sand is larger while standing than while lying. ஸோ நம்ம படுத்திருக்கிறத விட நிற்கும்போது எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் வந்து எப்படி இருக்கா, அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ the effect of thrust on sand is larger while standing than while lying. ஸோ அப்போது த்ரஸ்ட் அப்படின்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அது மார்க் பண்ணிக்கோங்க 2 மார்க்கில். the force per unit area acting on an object concerned is called pressure. pressure na என்னமா, the force per unit area, length into breadth, acting on an object concerned is called pressure. thus we can say thrust on an unit area is pressure. அப்போ இதில் என்ன சொல்லலாம், thus we can say thrust on an unit area is pressure. ஸோ இப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு என்னென்னு சொல்லலாம், த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ப்ரெஷர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாமா, த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃபார் த சேம் கிவன் ஃபோர்ஸ் இஃப் த ஏரியா இஸ் லார்ஜ் ப்ரெஷர், ஃபார் த சேம் கிவன் ஃபோர்ஸ், சேம் ஃபோர்ஸ் தான் ரெண்டுத்துலேயும் அப்ளை பண்ணுறோம், ஆனால் ஏரியா வந்து எப்படி இருக்குது, large pressure is low and vice versa, less pressure in high. surface area அதிகமாகும் போது pressure வந்து கம்மியாகுது, surface area கம்மியாகும் போது pressure வந்து அதிகமாகுது. புரியுதுங்களா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். கீழே 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல surface area எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ surface area இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ இதோட ப்ரெஷர் வந்து என்னவாகுது, டிக்ரீஸ், கம்மியாக இருக்குது, லோவாக இருக்குது. இதுவே இங்கே சர்ஃபேஸ் ஏரியா பாருங்கள், இந்த பாக்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, அதிகமாக இருக்கும். ஸோ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா லெஸ் ப்ரெஷர், ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா லார்ஜ் ப்ரெஷர் இல்லைனா ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. So for the same given force, if the area is large, pressure is low.
ஏரியா லார்ஜாக இருந்தால் ப்ரெஷர் லோவாக இருக்கும், அதுவே ஏரியா ஸ்மாலாக இருந்தால் ப்ரெஷர் ஹையாக இருக்கும். இப்போ த்ரஸ்ட்னா என்னென்னு புரிஞ்சுச்சிங்களா? ஃபோர்ஸ் த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட் தான் ப்ரெஷர். ஸோ எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் ஆர் சாண்ட் இஸ் லார்ஜர் while ஸ்டாண்டிங் than while lying. அதை பார்த்துட்டோம். The force per unit area acting on an object concerned is called pressure. Thus we can say thrust on an unit area is pressure. Thrust on an unit area is pressure. So pressure equal to thrust by area of contact. In SI units, the unit of thrust is Newton. SI unit la thrust oda unit ennu solrom Newton, denoted as N, capital N. The unit of pressure is Newton per square meter, illana meter square nu solranga. Newton per square meter or Newton meter inverse squared. அது என்னன்னு சொல்லாமா? or Newton meter inverse squared, denoted as capital N small m inverse squared. In the honor of great French scientist Blaise Pascal, 1 Newton per square meter is called as 1 Pascal. So Blaise Pascal honor பண்ணுற விதமாக 1 Newton per square meter வந்து என்னன்னு சொல்கிறாங்க? as 1 Pascal, denoted as PA. ஸோ இப்போ 1 Pascal ஓட யூனிட் என்னமா? 1 Newton meter inverse squared. இது எதோட யூனிட்மா? ப்ரெஷரோட யூனிட். இந்த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து என்னது? நியூட்டன் per square meter or Newton meter inverse squared. அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு யூனிட் இருக்குது, என்னப்பா? பாஸ்கல், 1 பாஸ்கல். அடுத்தது do you know பாருங்கள். if a single nail pricks our body, pricksனா குத்துறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு நெயில், சின்ன ஆணி துண்டோ இல்லை பின்னு, சேஃப்டி பின் வச்சு நம்ம கண்ணுக்கு ஒரு இடத்துல குத்துனோம் அப்படின்னா இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். நம்ம அப்படியே ரொம்ப வலி, குத்துன வலி தாங்காது. So how is it possible for people to lie down on a bed of nails still remain unhurt? அதாவது அந்த படுக்கைன்னு சொல்லுவாங்களே, முள் படுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அதிலெல்லாம் காலில் கூட முள் ஆணி வச்ச செருப்புன்னு சொல்லுவாங்களே, அதிலெல்லாம் கூட நடக்கிறாங்க. இல்லைன்னா முள் வச்ச படுக்கையில் படுப்பாங்க ஒரு வேண்டுதலுக்காக, அப்படியெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? ஏன் அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகாது? ஹர்ட் ஆகாது, அது வந்து வலிக்காது. என்ன காரணம்னா அந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது. இட் இஸ் பிகாஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் மோர். அப்போ ப்ரெஷர் வந்து என்னவாகும்? அந்த இடத்துல கம்மியாயிரும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட்மா. ப்ராப்ளம் 1 பாருங்கள். A man whose mass is 90 kilogram stands on his feet on a floor. ஃப்ளோர்னா தரையில் நிற்கிறாங்க. The total area of contact of his 2 feet with the floor is, அந்த டோட்டல் 2 காலை நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த டோட்டல் ஏரியா லென்த் டு பிரெத் கால்குலேட் பண்ணால் எவ்வளோனா 0.036 மீட்டர் ஸ்கொயர்டு. 0.036 மீட்டர் ஸ்கொயர்டு. டேக் G, அதாவது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் டு 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ ஹவு மச் இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஹிம் ஆன் த ஃப்ளோர்? எவ்வளோ ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். த வெயிட் ஆஃப் த மேன், அதை வந்து த்ரஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஃபார்முலா வந்து F is equal to m into G, அதாவது மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அவரோட மாஸ் எவ்வளோ இங்கே? 90 கிலோகிராம். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அவனே கொடுத்துட்டான், இன்ட்டு 10. அப்போ எவ்வளோ ஆன்சர்? ஃபோர்ஸு 900 நியூட்டன். அப்போ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஃபார்முலா என்னது? P is equal to F by A equal to 900 Newton divided by 0.036 meter squared. இப்போ இதை டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we get the answer is 25,000 Pascal. அப்போ இல்லைன்னா 25,000 நியூட்டன். எவ்வளோ ஃபோர்ஸ், எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுறான் அந்த மேன் வந்துட்டு, எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறாங்க? 25,000 Pascal இல்லைன்னா நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. இதுதான் வந்து ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஹிம் ஆன் த ஃப்ளோர். 90 kg வெயிட் கொண்ட ஒரு மேன் எவ்வளோ ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுறாங்க அந்த ஃப்ளோரில்? 25,000 Pascal ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஆல் த ஃப்ளோயிங் சப்ஸ்டன்சஸ் போத் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஆர் கால் ஃப்ளூயிட்ஸ். ஸோ அப்போது லிக்விடுன்னு மட்டும் சொல்லாமல் லிக்விட் ப்ளஸ் கேஸ், ஸோ ரெண்டுமே மிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டாபிக் இஸ் ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஆல் த ஃப்ளோயிங் சப்ஸ்டன்சஸ்
Both liquids and gases are called fluids. Like solids, fluids also have weight. Solids க்கு என்ன weight இருக்கோ அதே மாதிரி fluids க்கு என்ன இருக்கும் weight இருக்கும். And therefore அதனால அது வந்து என்னது it exert pressure. So like solids, fluids also have weight and therefore exert pressure. When filled in a container, the pressure of the fluid is exerted in all directions at all points of the fluid. அதாவது நம்ம சாலிட் வந்துட்டு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது எப்படியோ அதே மாதிரி ஃப்ளூயிடுங்கிறது இட் கம்பைன்ஸ் ஆஃப் லிக்விட் அண்ட் கேஸ் ரெண்டும் கம்பைன் ஆனதாக ஃப்ளூயிடுன்னு சொல்கிறோம். அப்போ அதை நம்ம ஒரு கண்டெய்னரில் அந்த ஃப்ளூயிடை ஊற்றினோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் இட் வில் எக்ஸர்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர். த ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் எக்ஸர்டட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும். நம்ம கண்ணால் பார்த்தா தெரியாது, ஆனால் அந்த ஃப்ளூயிட் கூட என்ன பண்ணுமா எல்லா டைரக்ஷன்லையும் ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணும். Since the molecules of a fluid are in constant, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குமா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Since the molecules of a fluid are in constant rapid motion, particles are likely to move equally in any direction. The pressure of the pressure of a fluid is exerted in all directions and at all points of the fluid. எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும். Since the molecules of a fluid are in constant rapid motion இருக்கலாம், particles are likely to move equally in any direction. Therefore the pressure exerted by the fluid acts on an object from all direction. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரெஷர் வந்துட்டு ஃப்ளூயிடில் எல்லா டைரக்ஷன்லையும் வந்து ஆக்ட் ஆகுது. The pressure exerted by the fluid acts on an object from all directions. It is shown in figure. அடுத்த நெக்ஸ்ட் இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள் 3.2. collision of molecules give rise to pressure. இது fluid, இது water liquid, இது வந்து gas. அப்போ இதில் molecules present ஆகிருக்கு உள்ள. அப்போ இந்த இடத்துல இது வந்து மாலிக்யூல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு என்னது ஈக்குவலாக ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ கேஸ்லேயும் வந்துட்டு என்ன இருக்குது மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போ இதுலேயும் வந்து என்னது ஈக்குவலாக ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது. So therefore the pressure exerted by the fluid acts on an object from all directions. It is shown in figure 3.2. Pressure in fluids is calculated as shown below. So fluid pressure equal to total force exerted by the fluid divided by area over which the force is exerted. அதாவது total force மொத்தமாக அந்த fluid எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, மொத்தமாக அந்த ஃப்ளூயிட் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஃப்ளூயிட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் டிவைடட் பை ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட். எந்த ஏரியாவில் எந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ ப்ரெஷர் அதே தான் ஃபார்முலா, ப்ரெஷர் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. ஃப்ளூயிட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அதே தான் ஃபார்முலா என்னதுமா எஃப் பை ஏ. So therefore the pressure exerted by the fluid acts on an object from all directions. Pressure in fluids is calculated as shown below. Fluid pressure equal to total force exerted by the fluid. இப்போ இந்த டயக்ராம் இருக்குன்னா இந்த இடத்துல இந்த வாட்டர் ஃபுல்லாக இருக்கா, இந்த வாட்டர் ஃபுல்லாக என்னன்னு சொல்லலாம் டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் டிவைடட் பை ஏரியா ஓவர் விச் த எந்த ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது அதையும் இதே தான் சொல்கிறாங்க. எந்த ஏரியாவில் இந்த ஃபோர்ஸ் ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட். அப்போ என்னென்னு சொல்லலாம், அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. எஃப் பை ஏ அப்படின்னு சொல்லலாமா. ஸோ collision of molecules give rise to pressure. collision of molecules ஒன்றோட ஒன்று மோதுறது கூட அங்கே ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. We shall first learn about the pressure exerted by liquids and then learn about the pressure exerted by gas. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு அடுத்தது கேஸ் தான் பார்ப்போம். ஸோ இப்போ இது வரைக்கும் எடுத்த டாபிக் புரிஞ்சுதுங்களா? இன்ட்ரோடக்ஷன், த்ரஸ்ட்னா என்ன, ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ த்ரஸ்ட்டுங்கிறது நத்திங் பட் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் ஆன் சாண்ட்.
அதாவது force per unit area acting on an object concerned is called pressure. அந்த effect of thrust தான் இங்கே pressure அப்படின்னு சொல்கிறாங்க. force by area of contact. அப்புறம் surface area அதிகமாக இருந்தால் pressure கம்மியாக இருக்கும். surface area கம்மியாக இருந்தால் pressure அங்கே அதிகமாக இருக்கும். அடுத்தது என்ன பார்த்தோம், ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸில் எப்படி இருக்கும். ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் ஆஃப் லிக்விட் அண்ட் கேஸ் கம்பைன் ஆனது தான் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னோமா. அப்புறம் ஃப்ளூயிட் ப்ரெஷரோட ஃபார்முலா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் டிவைடட் பை ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் ஈக்குவல் டு F/A அப்படிங்கிறத இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோமா. நெக்ஸ்ட் கிளாஸில் மிச்சம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.